Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரேஷ்மி சிக்கன். இது நார்த் இந்தியால ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்ப காரமாலாம் இருக்காது. அதனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. அதனால பேச்சுலர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்க கூட இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், தயிர் 5 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5லேருந்து 6, உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஹீட் பண்ண சார்கோல் அதில் சேர்த்துட்டு எண்ணெய், நெய் இல்லைன்னா வெண்ணெய் அதில் சேர்த்துக்கோங்க. உடனே ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க. இது 1 hour மேரினேட் ஆகணும். 1 hourக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ 1 hour ஆனதும் அதை ஓப்பன் பண்ணி அது உள்ள இருக்க சார்கோல் எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்லாம் அவசியம் இல்லை. அது நல்லா வதங்கினா போதும். இப்போ அது கூட 25 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்ததும் 1 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க.
இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தையும் முந்திரியையும் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் 6 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் இது குக் ஆகணும். போனோடு இருக்க சிக்கனை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் குக் ஆகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை கொத்தமல்லி இலைகளை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரேஷ்மி சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பிராய்லர் சிக்கனில் செய்கிறதுக்கு பதிலாக நாட்டுக்கோழியில் செஞ்சு சாப்பிடலாம். சிக்கன் சூடுன்றதுனால நீங்கள் சம்மர் டைமில் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதோட அரோமா அண்ட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான், பராத்தா, பரோட்டா இது கூடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இதை ஒயிட் ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.